أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا ما هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما يهلكنا إلا الدهر وما لهم بذلك من علم إن هم إلا يظنون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஜாசியாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்று வரை 23 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முஃமின்களை பற்றியும் முஃமின் அல்லாதவர்களை பற்றியும் படிப்படியாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் பனீ இஸ்ரவேல் சமூகத்திற்கு அல்லாஹு தாலா செய்திருந்த அருட்பேறுகளையும், ஆனால் அவர்கள் அதை மதிக்காமல் தங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்ததை பற்றியும், பின்பு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாசகரத்திற்கு ஆளானவர்கள் என்பதை போன்றும் அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வசனங்களில் நன்மையானவர்களையும் அதே போன்று தீமை செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா எப்படி சமமாக நடத்துவான், அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக நன்மை செய்பவர்களுடைய வெகுமதிகளை ஒருபோதும் தீயவர்கள் அடைந்துவிட முடியாது என்ற விஷயத்தை சொல்லி முடித்ததற்கு பின்னால், இந்த தீயவர்கள் நாத்திகர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் மதத்தில் பிறந்துவிட்டு எந்தவிதமான ஒரு லட்சியமும் இல்லாமல் வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இவர்கள் பேசக்கூடிய பேச்சையும் அல்லாஹ்வே குறிப்பிட்டு காட்டுகின்றான், அவர்கள் எப்படி பேசுகின்றார்கள் என்று. வகாலு, அவர்கள் கூறுகின்றார்கள், மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான். இதை தாண்டி இதுக்கு முன்னாடி எந்த வாழ்க்கையும் இல்லை, இதுக்கு பின்னாடி எந்த வாழ்க்கையும் இல்லை. இது குறைஷி மக்களிலும் பலர் இப்படி இருந்தார்கள். ஏறக்குறைய நாத்திகர்களுக்கு ஒத்த அவர்கள் பேசுவார்கள். நாத்திகர்கள் என்ன பேசுகிறார்களோ அதையே அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான், இதை தாண்டி வேறு எந்த வாழ்க்கையும் இல்லை. சும்மா அல்லாஹ் அது இது மறுமை இம்மை முன்ஜென்மம் இதெல்லாம் விட்டுருங்க, இருக்கிற வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான் என்று அவர்கள் கூறுவதைத்தான் அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். வகாலு, அவர்கள் கூறுகிறார்கள், மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, வாழ்க்கை என்றாலே உலக வாழ்க்கை மட்டும்தான். நமூத்து வ நஹ்யா, வாழ்கின்றோம் இறக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு வாட்டி பிறந்தோம் வாழுறோம், ஒரு வாட்டி மௌத்தா போறோம், முடிஞ்சு போச்சு. நமூத்து வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், நம்மை அழிப்பதெல்லாம் காலம்தான் நம்மை அழிக்கிறது. அதாவது நேரம் காலம் வரும்போது அவரவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போகின்றது, காலம்தான் நம்மை அழிக்கின்றது. வமா லஹும் பிதாலிக மின் இல்ம், அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான், இதை பற்றிய எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. காலம்தான் முடிக்கிறது என்று சொல்வதும், வாழ்கின்றோம் மரணிக்கின்றோம் என்று அவர்கள் சொல்வதும், வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் என்று அவர்கள் சொல்வதும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்களே, அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. ஆனால் இன்று நாத்திகர்கள் நாங்கள் தான் சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை வமாலஹும் பிதாலிக மின் இல்ம், இவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று அல்லாஹ் சாடிட்டு, இன்ஹும் இல்லா யதுன்னூன், இவர்கள் பேசுவதெல்லாம் அனுமானத்தில்தான், யூகத்தில்தான். உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் விஞ்ஞானிகளை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒரு வகையினர்கள் அரைக்குறை விஞ்ஞானிகள், அவர்களுக்கும் விஞ்ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கும் எந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை, சாதியிலையும் இல்லை ஜமாத்லையும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அரைக்குறை விஞ்ஞானிகள் எந்த ஒன்றிலும் இருக்க மாட்டார்கள். இன்னொன்று இருக்கிறார்கள், கொஞ்சம் பூர்ணத்துவ பெற்ற விஞ்ஞானிகள், இவர்கள் 2வது வகையினர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இவர்கள் ஒட்டு மொத்தத்தையும் ஆராய்ச்சி செய்துவிட்டு மௌனம் காக்கிறார்கள். இவர்களுடைய கண்டுபிடிப்பு என்னவென்றால், முடிந்த அளவிற்கு நாங்கள் சென்று விட்டோம், ஆனால் இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு எல்லைக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம், இவற்றுக்கு பின்னால் இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒருவர், ஏதோ ஒன்று இருக்கின்றது, ஒரு சூப்பர் பவர் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதில் மௌனம் காக்கிறார்கள். இவர்கள்தான் பூர்ணத்துவம் பெற்ற விஞ்ஞானிகள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவங்களுக்கு. அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு
இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கின்றது. அல்லாஹ் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய் வரவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு இன்னும் உள்ளம் தெளிவடையவில்லை. இதற்கு முன்னால் அவர்கள் மௌனம் காப்பது, யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று இருக்கின்றது, இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தை என்று வரைக்கும் அவர்கள் சென்று மௌனமாக இருந்து விட்டார்கள். இதற்கு பின்னால் எதுவும் இல்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா என்று உலகம் கேட்கக்கூடிய கேள்விக்கு இல்ல, முடியல, எங்களுடைய ரிசர்ச் முடியல, இன்னும் இருக்கு என்று சொல்கிறார்களே, இதுதான் பூர்ணத்துவமான விஞ்ஞானிகள். இதை அல்லாஹ் சொல்றான். இந்த 2 பேரும் இருக்கட்டும், நாங்க 1400 வருஷமா அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான். நீங்க கஷ்டப்பட்டு 50 வருஷம் 60 வருஷம் பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான், ஒரு சூப்பர் பவர் இருக்குது, ஏதோ ஒன்று இயக்கிக்கிட்டு இருக்கு என்று நீங்கள் எத்தனை வகையில் சொன்னாலும் அதை ஒரே வரியில் குரான் அது அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு செல்கின்றது. ஏற்றுக்கொண்டால் முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே ஓவர். உங்களுடைய கண்டுபிடிப்புகள் ஒட்டு மொத்தத்திற்கும் விடை இங்குதான் இருக்கின்றது. ஆனால் அனுமானத்திலும் யூகத்திலும் அல்லாஹ் அதை பேசுறான். இன்ஹும் இல்லா யதுன்னூன், இவர்கள் அனுமானத்திலும் யூகத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பின்பு அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ مَا كَانَ حُجَّتُهُمْ إِلَّا أَنْ قَالُوا ائْتُوا بِآبَائِنَا إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. அவர்களிடத்தில் தெளிவான நம்முடைய வசனங்களை குர்ஆனை ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் எதிர்கேள்வி கேட்கிறார்கள். அதாவது இந்த கேள்வியை அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா, இவர்களுக்கு அறிவு முதல்ல கிடையாது, இவர்கள் அனுமானத்திலும் யூகத்திலும் பேசக்கூடியவர்கள். இவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கேள்வியை கேட்பார்கள், ஆனால் இதை தாண்டி அவர்களிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. அவர்கள் பேசுகிறார்கள், மாகான ஹுஜ்ஜத்துஹும் இல்லா அன் காலு உது பி ஆபாஇனா இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் ஓதி காட்டக்கூடிய குர்ஆன் வசனங்கள் உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் உண்மையாக இருந்தால், எங்களுடைய மூதாதியர்களை திருப்பி கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இப்ப நீங்க வந்துட்டு குர்ஆனு ஹதீஸு நபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, இப்போ உங்களுக்கு முன்னாடி பல பேர் சென்று இருக்கிறாங்களே, அவங்கள கொண்டுட்டு வாங்க பார்ப்போம் என்று கிறுக்குத்தனமாக ஒரு கேள்வியை கேட்பதை தவிர அவர்களிடத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது என்று அல்லாஹ்வே சொல்லிவிடுகின்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குறைஷி மக்களில் பலர் கேட்டார்கள், நீங்க இப்போ உங்களுடைய 40 வயசுல வந்துட்டு நபின்றீங்க, குர்ஆன்ன்றீங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராருன்றீங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்றீங்க, இப்போ உங்க உம்மா பாப்பாவுடைய நிலை என்ன, உங்க தாத்தா பாட்டியினுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய மூதாதையர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹு தஆலா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி முடித்தான், அந்த விவகாரம் உங்களுக்கு எதுக்கு? உங்ககிட்ட குர்ஆன் வந்திருக்கா, பின்பற்றுங்க. நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய நிலைமையை அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அவன் பார்த்துப்பான். அவர்கள் அஹ்லே ஃபித்ரத், இயற்கையின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் யார், என்ன, எப்படி, ஏது என்பதையெல்லாம் நாளை மறுமையில் நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். இப்போ உங்களுடைய விஷயம் என்னவென்றால், குர்ஆன் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது, குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதை அல்லாஹ் அழகாக பேசுகின்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு யுஹீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுத்தான், நீங்களா பிறந்து வந்துடல, நீங்களா இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்துடல, இந்த பெற்றோர்கள் வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யவில்லை, இந்த பெற்றோர்களுக்கு இவர் பிள்ளையாக பிறக்க வேண்டும், இவர் மகளாக வர வேண்டும், இவர் மகனாக வர வேண்டும் என்பதையெல்லாம் நாம் முடிவு செய்தோம், நீங்களா செஞ்சுக்கிட்டு வந்துடல. குல், நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹு யுஹீக்கும், அல்லாஹ் தான் உங்களை வாழ வைக்கின்றான், உங்களுக்கு உயிரை கொடுத்தான், சும்ம யுமீத்துக்கும், பின்பு உங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான். நீங்களா நினைக்கும் போது மௌத்தாயிட முடியாது. நீங்க நினைங்கள நான் இந்த ஊர்ல மௌத்தாகணும், அந்த ஊர்ல மௌத்தாகணும், நடக்குதான் பார்ப்போம். அல்லாஹ் நிர்ணயிப்பான் எந்த பூமியில் எப்போது எப்படி என்பதையெல்லாம் நாம் நிர்ணயிப்போம். சும்ம யுமீத்துக்கும், பின்பு ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்கிறது, சும்ம யஜ்மஉக்கும் இலா யௌமில் கியாமா, பின்பு கியாமத் நாளையில் உங்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். இந்த 3 நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களை வாழ வைக்கின்றான், அல்லாஹ் உங்களை மரணிக்க செய்வான், மீண்டும் மறுமையில் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பான். இந்த 3ஐயும் நீங்கள் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய ஒரு லட்சியத்திற்காக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வாழ்வது உண்மையானதை போன்று உங்களுடைய மரணம் உண்மையானது, உங்களுடைய மரணம் உண்மையானதை போன்று உங்களுடைய மீண்டும் மறுமையில் ஒன்று சேர்த்தலும்
உண்மையானது. இதில் ஆழமாக நீங்கள் நம்ப வேண்டும். லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இதை புரியாமல் இருக்கிறார்கள், இதை விளங்காமல் இருக்கிறார்கள், இதை மறந்து வாழ்கிறார்கள். நாம் ஏன் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு? இந்த வாழ்க்கையை ஏன் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான்? பின்பு ஏன் நமக்கு மரணத்தை சம்பவிக்க செய்கின்றான்? நம்முடைய கண்களுக்கு முன்னால் எத்தனையோ மௌத்துகளை பார்க்கின்றோம், குளிப்பாட்டுகின்றோம், கஃனிடுகின்றோம், தஃனிடுகின்றோம், ஜனாசாவை தொழ வைக்கின்றோம், அவர்களுக்காக துஆ கேட்கின்றோம். ஆனால் திருந்திய பாடில்லை. நாம் செய்யக்கூடிய தவறிலேயே உழன்று கொண்டிருக்கின்றோம். இது நமக்கும் நடக்கும் நாளை. நம்மை குளிப்பாட்டுவார்கள், நம்மை சுமந்து செல்வார்கள், நமக்கு தொழ வைப்பார்கள், நம்மை அடக்கம் செய்வார்கள். இது சென்றதற்கு பின்னால் உலக வாழ்க்கை ஒவ்வொரு நபர்களுக்கும் நினைவிற்கு வரும். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த நபர்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் நினைத்தபடி, அவன் நினைக்கும் நாளில் அல்லாஹு தஆலா மறுமையில் ஒட்டுமொத்த நபர்களையும் ஒன்று சேர்ப்பான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சொல்வதை போன்று வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், பெரும்பான்மையான மக்கள் இன்னும் இதை புரியாமல் விளங்காமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபர்களும் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எச்சரிக்கையோடு இந்த வசனத்தை முடிக்கின்றான். இதுவரைக்கும் சூரத்துல் ஜாசியாவினுடைய 26 வசனங்கள் முடிந்திருக்கின்றது. மீண்டும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையையும் மறுமை நாளையும் பற்றி பேசிவிட்டு நஷ்டவாளிகளாக மாறிவிடாதீர்கள். மறுமையை நோக்கி, மறுமையில் நாம் சந்திக்க இருக்கின்றோம், அதில் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் நம்முடைய சிந்தனைகளை மீண்டும் தட்டி எழுப்புகின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்க்கும் போது அவனுடைய அர்ஷுக்கு கீழாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.